வணக்கம் நண்பர்களே. 26/5/2025 முதல் 1/6/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். கன்னி ராசிக்கு 26ஆம் தேதி மதியம் 1:30 வரை சந்திராஷ்டமம். பின் துலாம் ராசிக்கு 26ஆம் தேதி மதியம் 1:30 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி மாலை 4 மணி வரை. பின் விருச்சம் ராசிக்கு 28ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி இரவு 8 மணி வரை சந்திராஷ்டமம். பின் தனுசு ராசிக்கு 30ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நாம் புதிய முயற்சிகளோ புது விஷயங்களிலோ ஈடுபட வேண்டாம் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் சிறப்பு. இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் வரும் வீரியத்தை குறைக்க மற்றவர்களுக்கு இனிப்பு வழங்குவதன் மூலம் வீரியத்தை குறைக்கலாம். மேச ராசி பலன்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் கூட்டாளிகள், நண்பர்கள் மற்றும் மனைவி மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை படிப்பு விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். நன்மை நடக்கும். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்பட வேண்டாம். வேலை விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமையன்று விஷ்ணு பகவானையும் சனிக்கிழமையன்று விநாயகர், ஆஞ்சநேயரை தரிசித்து வர நன்மை நடக்கும். இந்த வாரத்தில் ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் கிடைக்கும். சற்று தாமதமாக. குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக ஈடுபடவும். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது இந்த வாரத்தில் சிறந்தது. வேலை விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருந்தால் போதும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமாளையும் திங்கட்கிழமையன்று அம்பாளையும் தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. நண்பர்களிடம் பழகுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளவும் இந்த வாரத்தில். அதனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாம். தந்தைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். கவனமாக இருக்கவும். மருத்துவ செலவை குறைத்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் தேவையற்ற மருத்துவ செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. குழந்தைகள், பெரியவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியையும், புதன்கிழமையன்று விஷ்ணு பகவானையும், திங்கட்கிழமையன்று அம்பாளையும் தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுவது சிறப்பு. ஆன்மீக சொற்பொழிவை கேட்பது சிறப்பு. சிறு தடை தாமதம் உண்டாகும். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உயரதிகாரி மற்றும் நண்பர்களிடம் தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை தரிசித்து வர நல்லது நடக்கும். சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்தது நல்லபடி நடக்கும். எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் போதுமென்ற மனதுடன் இருந்தால் சிறப்பு. உங்கள் விஷயத்துக்கு நண்பர்கள், தந்தை உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த வாரத்தில் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சொத்து மற்றும் சகோதரர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. வெள்ளிக்கிழமையன்று காமாட்சி, மீனாட்சியை தரிசித்து வர இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, புது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புது முயற்சிகள் ஈடுபடுவது சிறப்பு. இந்த வாரத்தில் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வேலை செய்யும் இடங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும்.
புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை தரிசித்து வர அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், புது முயற்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும், வண்டி வாகனம் சிறப்பாக கிடைக்கும், கூட்டாளி மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உதவுவார்கள். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேசவும், உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வருவது நல்லது. விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். வேலையில் உங்கள் தனித்துவம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இத்தனால் இருந்த பணிச்சுமை அனைத்தும் குறையும். சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய மனிதர்கள் மற்றும் பெரியவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் தனுசு ராசி நேயர்களே, வண்டி வாகனம் சிறப்பாக அமையும். இந்த வாரத்தில் வேலையில் இருந்த அனைத்தும் கஷ்டங்களும் தீரும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர அனுகூலம் மற்றும் நன்மை உண்டாகும். குழந்தைகளிடம் மற்றும் பெரியவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும் பழகவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் மகரம் ராசி நேயர்களே, பொருளாதார தடை உண்டாகும். பேச்சில் கவனம் தேவை. உங்கள் முயற்சிகள் சிறு சிறு தடைகள் பின் வெற்றி உண்டாகும். உயர் அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சொத்து பிரச்சனை மற்றும் சகோதரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானையும் புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானையும் தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் கும்பம் ராசி நேயர்களே, எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் இருப்பது சிறப்பு. சிறு தடைகளுக்கு பின் அனைத்தும் கிடைக்கும். வருமானம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். இந்த வாரத்தில் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை தரிசித்து வர நல்லது நடக்கும். மீனம் ராசி நேயர்களே, வேலையில் உங்களுக்கு என்று தனி அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் பணிச்சுமை குறையும். புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வரும். புதிய முயற்சிக்கு நண்பர்கள் மற்றும் தந்தையர் உங்களுக்கு உதவுவார். வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். காதலி மற்றும் நண்பர்களிடம் அதிகமான பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மற்றும் மீனாட்சியை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.